சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த காலா, தல அஜித் நடித்த விஸ்வாசம் போன்ற படங்களில் முக்கிய வேடத்தில் நடித்திருப்பவர் சாக்ஷி அகர்வால். குட்டி ஸ்டோரி, அதியன் உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார். தொடர்ந்து படங்களில் நடித்து வரும் சாக்ஷி அகர்வால் திடீர் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது நெடுநாளைய நண்பரும் காதலருமான நவநீத்தை திருமணம் செய்து கொண்டார். திடீரென்று சாக்ஷி அகர்வால் தனது திருமணத்தை முடித்த நிலையில் இனிமேல் சினிமாவில் நடிப்பாரா மாட்டாரா என்ற கேள்வி திரையுலகினர் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் எழுந்தது. ஆனால் திரையுலகில் தொடர்ந்து நடிக்க அவர் முடிவு செய்திருப்பதாகவும், சாக்ஷி அகர்வாலை வைத்து அவரது கணவர் நவநீத் புதிய படம் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டிருப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இதனை அவர்களே அறிவித்திருக்கின்றனர். புதுமண ஜோடி சாக்ஷி அகர்வால், நவநீத் பத்திரிகை மீடியாக்களை சென்னையில் இன்று சந்தித்தனர். அப்போது பத்திரிகை நிருபர்கள், மீடியாக்கள், யூடியூப் நிருபர்கள் சரமாரியாக கேள்வி கேட்டனர். அதற்கு இருவரும் பதில் அளித்தனர். முன்னதாக பத்திரிகையாளர்களுக்கு ராஜஸ்தானி முறைப்படி வரவேற்பும் அளித்தனர். அத்துடன் ராஜஸ்தானி விருந்தும் அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. அந்த காட்சிகளை இப்போது காணலாம். சார் நீங்க ஏன் பண்ணி வச்சாரு நல்லா உட்காருங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள ஒருவராக பழகி வந்த நம்ம சாக்ஷி அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. அந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட பேசும்போது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சோம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கொண்டாடுறதை விட காலம் முழுக்க எங்களோட தொடர்ந்து கலைப்பயணத்துல அவங்களோட பக்கபலமா இருந்துட்டு இருக்குது மீடியா நண்பர்கள் நீங்க தான். ஸோ உங்களுக்கு நன்றி சொல்லி அதே சமயத்துல இந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி அவங்க வந்து சந்தோஷமா ஏற்பாடு செஞ்சாங்க. ஸோ இந்த வருகை தந்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ தமிழ்கள் சார்பில் சாக்ஷி அவர்கள் உங்களிடம் பேசுவார். தமிழ் உட்காந்து பேசுமா உட்காந்து. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much to all my press, media, my dear PRO friends. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சண்டே உங்களோட பிஸி ஸ்கெடியூல்லேருந்து நீங்கள் டைம் எடுத்துட்டு இந்த மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக நீங்கள் கலந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ தேங்க்ஃபுல். இவ்வளோ வருஷமா அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அன்பு, பாசம், சப்போர்ட்னால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. ஸோ கொஞ்சமாக என்னை பற்றி சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் யூ நோ அபவுட் இட். பட் நான் என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட்னால அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக கிராஜுவேட் பண்ணேன். ஆனால் ஆக்டிங் ஹஸ் ஆல்வேஸ் பின் மை பேஷன், மை ஃபர்ஸ்ட் லவ். அண்ட் டெஃபினெட்லி யூ கைஸ் ஹவ் சப்போர்ட்டட் மீ. உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஸோ
In the opportunity, I want to take to thank each one of you present here to bring me so far. And in the support, future-லையும் continue ஆகும்னு நான் நம்புறேன். So thank you once again to each and every one of you. Last few days பார்த்தீங்கன்னா it has been a whirlwind of emotions, joy, laughter. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நிறையா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாரும் நீங்கள் கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க அன்எக்ஸ்பெக்டடாக. ஆக்சுவலி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நவ்னீத் ஹாஸ் பின் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 15 years now. We known each other. நான் இந்த கரியர் பர்சியூ பண்ணும் போதுலேருந்து he has been my sense of support, my pillar of support. So thank you Navneet for being a part of this journey of mine. And honestly, சார் சொன்ன மாதிரி, ரியா சார் சொன்ன மாதிரி, நேற்று தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சுட்டு நேற்று நைட்டு தான் வந்தோம். பட் ஃபர்ஸ்ட் திங் வி வாண்டட் டு டூ இஸ் மீட் ஈச் ஒன் ஆஃப் யூ. ஏன்னா தட்ஸ் ஹவு மச் யூ ஆல் மீன் டு அஸ். And he was supposed to leave Iniki Kalila to the US, but because I suggested that we have to do this, I have to meet all my PR friends, my media friends. So he was also very excited that Nanu ellarkum meet pannom, ellarkum therinjikkanum. So adanale he changed his tickets just so that we can have this beautiful celebration together. And thank you each one of you once again for being here. I have to take this moment to mention about Appa, another pillar of support of my life. All my life has been there, supported me no matter what decisions I take. So thank you my entire team. I have to say thank you to V4U Media, Riya sir and Paras. Avlo seekro Paras, where are you? Come, please come. So I have to thank Riya sir and Paras. Avlo seekroma or beautiful event ivlo seekrom pull out pandradhukku definitely wouldn't have been possible without his support. And thanks to my entire team, Tarun, Pooja and Mahavir, all my cousins, my family members. Special thanks to Faiza and Abdul, who are right here, for this beautiful decor. Overnight they made this happen. So thank you each one of you. In the moment, nalla celebrate pannuvan. There's a special lunch, a very different lunch that's arranged for all of you. I hope you guys have fun, enjoy it, and let's have a good time together. Thank you so much once again. இந்த சந்திப்பு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு லஞ்ச் இல்லை டின்னர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சொன்னாங்க. அப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, இங்கே நம்ம தொடர்ந்து நிறைய விசேஷங்கள்ல ஒரு ஆடியோ லான்ச் ஆகட்டும், ஒரு சக்ஸஸ் மீட் ஆகட்டும், தேங்க்ஸ் கிவிங் மீட் ஆகட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் மெனுன்னு ஒன்று இருக்குது. ஒன்று எதர் 5 ஸ்டார் ஹோட்டல், இல்லைன்னா இங்கே நம்ம யூஸ்வலாக கொடுக்குற அந்த நம்ம ரெகுலர் மீடியா மெனுன்னு ஒன்று இருக்குது. இவங்க நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தா, இவங்க கல்யாணத்துக்கு நம்ம போயிருந்தா நமக்கு என்ன பரிமாறப்படும் அப்படின்றத நினைச்சு அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது அவங்களோட தந்தை நந்திலால் சார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானி ஃபுட்டு மெனு முதல் கொண்டு எங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அதுக்கான தருணம் தான் இது. நிச்சயமா நீங்க இன்னொரு விஷயம், இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா சாட்சியோட விருப்பப்படி வந்து நிறைய பேர் சார் போட்டோ கேட்பாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு ப்ராப்பரான பேக்ராப் வச்சு எடுத்தா, ஏன்னா அது வந்து மெமரிஸ் காலமா இருந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து போட்டோஸ் யாரா இருக்கலாம் போட்டோஸ் எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு இப்போ நம்ம லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு கொண்டாடலாம். மாப்பிள்ளை பேச சொல்லுங்க. மாப்பிள்ளை பேசல, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுத்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, நீங்கள் எல்லாம் வந்தீங்க. சண்டே ஐ வாஸ் ஆஸ்கிங் சாக்ஷி அவங்க வருவாங்களா, டைம் இருக்குமா. ஸோ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ் அபவுட் தட். ஏன்னா சண்டே நார்மலி we do very important things. So thank you so much. நீங்கள் வந்திருக்கீங்க. It means a lot to me. This is a memory for life. Movie industry when Sakshi decide பண்ணாங்க, I was right there in that moment. நான் கேட்டேன் ஏன். She said people look up to actors, look up to movies, look up to the press for inspiration. So she wanted to be a part of this journey, and I'm fortunate enough to support. I will continue to support, of course, 100%.
I am waiting to see her do more action movies. I've heard a lot about her stunts. I'm little scared sometimes. கொஞ்சம் ஸ்கேர்டா இருப்பேன் அவங்க ஆக்ஷன் சீன்ஸ் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. ஸோ if you see in journey also, she's been an inspiration. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப டெடிகேட்டட். நான் கமிட்மெண்ட் லெசன்ஸ் அவங்க கிட்ட எடுக்கணும். கமிட்மெண்ட் கொடுத்தோன்னா அது எப்படி பண்ணுவாங்க. ஷீஸ் லைக் அன் எக்ஸாம்பிள். இன் ஆர் என்டையர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம பேசுவோம். வி வில் டாக் அபவுட் ஹவு அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஆல்வேஸ். I was ரொம்ப ஃபேட் முன்னாடி. I lost a lot of weight because of her fitness tricks. அவங்க ரொம்ப வீடியோஸ் போடுவாங்க இன்ஸ்பிரேஷனுக்கு. I've used that. Some of you who may have met me 15 years ago, I'm a little different person. So, yella inspiration thanks to Sakshi, and again, lots of love. Thank you so much, Ninga Vandinga. Sollidlama. She clearly said, okay, of course, Nada, sir. I was mesmerized. Original story pathina Nugumakamla da. I was playing badminton, but long story Adaprama, sir. I've written a small book also on this, and I've not finished printing, but whenever that is ready, it will come out. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க? எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி மேடம்? அவர் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்? சினிமா துறையில இத்தனை வருஷம் இருந்தீங்க. சினிமா ஃபீல்ட்ல வந்துட்டு லைக் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாம இவரு செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஏன் சினிமா துறையில இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு? ஆக்சுவலி எனக்கு நவ்னீத் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு முன்னாடியிலேருந்து தெரியும். ஸோ நான் சொல்லலை, நான் அந்த டிசிஷன், ஏன்னா ஒரு ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து சினிமாக்குள்ளே போகணுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்பாவுக்கு கூட தெரியாது, அம்மாவுக்கு கூட தெரியாது. ஹி வாஸ் த ஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா மேரிங் யுவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இஸ் த பெஸ்ட் பிளெஸிங், ரைட்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி. அண்ட் அந்த ஒரு டிசிஷனில் எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ he's been my, என்ன சொல்றது, ஒரு லிட்டரலி சின்ன வயசுலேருந்து he seen me grow. என்னோட பேட் டைம்ஸ், என்னோட குட் டைம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு பழகுறது ஒரு பர்சன். ஸோ யூ நோ வாட்ஸ் தேர் இன் ஃபியூச்சர். ஸோ அஃப்கோர்ஸ் ஹீஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. லவ்வர் சொன்ன பிறகு how many years வெயிட்டிங் ரெண்டு பேரும்? He should answer this. Waiting na sir, long time sir, ரொம்ப long time. 15 years. அதான் அது we can. I've thought about a script. If I had a little more talent, I would have made a movie. And a talent avlo illa. So more sir, there is more time. I'd love to know you all. Yanko, this is my first, so hopefully we will talk more. நீங்க சொல்லுங்க, எங்க போலாம்? US தான். எங்க போறோம்? பிளானிங்கே பண்ணல. தமிழ்நாடு தான். அது கேளுப்பா. I was debating என்ன movie select பண்ணலாம். Personally, my favorite I liked, I'm a huge Rajni fan. You know answer என்ன? Kala. So I'm a huge Rajni fan. And Rajni sir, அவங்க inspiration இங்கில்ல full worldலயே. I was in the US for some time. எல்லாம் நம்ம first day first show எப்படி tickets கிடைக்கலாம், we were always fighting for it. So inspiration. I saw the movie there also. So my favorite in all of Sakshi's movies is Kala. சாக்ஷி இப்போ எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது படங்கள்? இப்போ எஸ் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் Jan 24 என்னோட மலையாளம் படம் ரிலீஸ் ஆகுது, கால் பெஸ்டி. அண்ட் ஒரு கன்னடா படம் கால் ஜஸ்ட் மேரிட், அதுவும் ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல 2-3 மூவிஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ரிலீஸ். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோல வந்து ஷூட்டிங் திரும்பியும் ரெஸ்யூம் பண்றேன். ஏன்னா இவங்க இன்னைக்கு நைட் யூஎஸ் கிளம்புறாங்க. நம்ம இந்த மீட்டிங்காக தான் he changed his plan. ஸோ டே ஆஃப்டர்லேருந்து திரும்பியும் பேக் டு ஒர்க் மோட். இல்லை, இப்போது பல சீனியர் நடிகர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இன்னும் கல்யாணம் பண்ணால் கூட இருக்காங்க. ஆமாம். பட் நீங்கள் இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஏன்னா நீங்கள் இப்போ வந்து இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கீங்க, நல்லா வந்துட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு வேறு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கான்னு? இல்லை, அப்படி ஒன்றுமே கிடையாது சார். ஐ ஃபீல் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் டைம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நடிகர்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, கரியரில் ரொம்ப நிறையாவே ஃப்ளரிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட டெடிகேஷன் கண்டினியூ ஆச்சு நம்மளோட பேஷன் மேலே. ஏன்னா என்னோட பேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங். ஸோ அது மேலே நம்மளோட ஒர்க், நம்மளோட முயற்சி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு. வெரி குட்.
சாக்ஷி சிக்ஸ் மந்த் முன்னாடி நாங்கள் உங்க இன்டர்வியூ எடுத்தோம். அப்ப நீங்க ஆமா. நீங்க சொன்னீங்க ஆமா. பெரிய படம் பண்ணிட்டு பெரிய ஹீரோயின் ஆயிட்டு பார்த்தா மேரேஜ் பண்ணணும்னு சொன்னீங்க. இந்த அவசரம் எதுக்கு? அதான் நான் சொல்றேன்ல, இட்ஸ் நாட் அவசரம். அப்போ என்ன தோணுது, அந்த ஒரு டிசிஷன் இப்போ எனக்கு கரெக்டா தோணுச்சு. ஐ ஃபெல்ட் தட் திஸ் இஸ் அ ரைட் டைம். ஆனஸ்டா சொல்லணும்னா, நமீத் ஹாஸ் பின் இன் த யூஎஸ் இவ்வளோ வருஷமா. ஸோ யூஎஸ்லேருந்து ஒருத்தர் அவங்க ஜாப் விட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இட்ஸ் ஆல்வேஸ் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட் அவங்க காமிக்கும் போது டெஃபினெட்லி நானும் அந்த கமிட்மெண்ட் சரி, சாக்ஷி ஹீரோயினை வச்சு என்னோட கரியர் 100% கண்டினியூ ஆகும். அப்போ உங்க கல்யாணத்துக்காக நீங்க உங்க கரியரே சாக்ரிஃபைஸ் பண்றீங்களா? எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணல? இல்ல என்னன்னா தொடர்ந்து நீங்க சொன்ன வார்த்தை அதுதான். என்னன்னா நான் பெரிய படம் பண்ணிட்டே பிறகு தான் அச்சீவ்மெண்ட்டே அது முடிச்ச பார்த்தா மேரேஜ் இருந்தீங்க. ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு படி இறங்கி வரேன்ட்டு. அது ஒரு நல்ல தருணத்துல அவங்க சந்தோஷத்தை எல்லாரோட பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கிற மாதிரியே ஒரு கார்னர் பண்ணி அந்த கான்ட்ரவர்சி தமிழுக்கு தேடுற மாதிரி எனக்கு தோணுது. தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இல்ல அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள், ஏன்னா நான் தானே கூப்பிட்டுருக்கேன் அவங்க சார்ல, நான் 2 பேரும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கடமை இல்லையா? அதனால சொல்றேன், கல்யாணம்ன்றத வந்து அந்த நேரங்காலம் தான் தீர்மானிக்கும். அது நம்ம கையில இல்லை. சில நேரத்தில் நம்ம பண்ணணும்னு நினைச்சா கூட ஏதோ சில காரணங்களா தள்ளி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தள்ளி போடணும்னு நினைக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது. இந்த மாதிரி இதுவும் அமைஞ்சதுதான். சரி சார், ஏதாவது இதை வந்து ரொம்ப தேடலாம் பண்ணக்கூடாது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்ப அவங்க கூட சாக்ஷியை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாரா சார் படம்? சார் நான் சாக்ஷி. first அவங்க question ஓகே, முடிச்சிருங்க. ஸோ சார், நம்மளுக்கு எந்த மூவி எந்த நேரத்துல சூப்பர் ஹிட் ஆகுது, ஓவர் நைட் சக்சஸ் ஆகுறது நம்மளுக்கு தெரியாது, ரைட்? எல்லாமே மக்கள் கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. பிகாஸ் நீங்க தான் அங்க போயிட்டு சேர போறீங்க. ஸோ இப்போவும் என்னோட அந்த முயற்சி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மூவிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மலையாளம்ல, கன்னடால, தமிழ்ல அது கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ அவசரம் டிசிஷன் இதுல. ஓகேங்களா? டஸ் தட் ஆன்சர் யுவர் கொஸ்டின்? சரி, சொல்லுங்க சார். ஏதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா உங்களை வச்சு அந்த மாதிரி ஏதாவது? அது ஐ திங்க் சார் தான் ஆன்சர் பண்ணணும். கொடுங்க. Can you answer this? Very, very good question. First, why not? ஏன்னா மூவி மேக்கிங்னா இன்ஸ்பிரேஷன், நம்ம மாஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறோம், ஸ்டோரிஸ் வருது. ஸோ ஐ ஃபீல் when the time is right, I'll absolutely think about it. தமிழ்ல இருக்குமா பேன் நீங்களே ஹீரோவா நடிப்பீங்களா? ஐயோ என்ன சார் சார், அது தமிழ்ல இருக்குமா பேன் so இந்தியா? many good looking heroes sir. மேடம், அது தமிழ்ல இருக்குமா பேன் இந்தியா மூவியா இருக்குமா கேட்டு சொல்லுங்க சார் தமிழ் சார், நம்ம சென்னை தான். அப்புறம் 2 பேருமே பேசுறப்ப ஹனிமூன் வந்து தமிழ்நாடு தான். நீங்க யூஎஸ்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, நான் தமிழ்நாடு தான் சொன்னீங்க. நீங்க எவ்வளவோ லொகேஷன், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுலாம் போயிருப்பீங்க. அப்போ எங்கேயோ போனப்போ இங்க நம்ம கல்யாணம் ஆன பிறகு ஹனிமூனுக்கு வரணும்னு ஏதாவது ஃபீல் ஆகிருக்கா உங்களுக்குள்ளார? இந்த ஏரியாவது ஊட்டி, கொடைக்கானல். சார், எவ்ரி மொமெண்ட், எவ்ரி டே நான் நம்னீத் கூட இருக்கும் போது எனக்கு ஹனிமூன்ல இருக்குன்னு தான் ஃபீல் ஆகும். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? தட் இஸ் வாட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டஸ். ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷம். ஸோ எவ்ரி செகண்ட் அவங்ககிட்ட போகும்போதே வீட்டுக்கு வந்துட்டோன்னு ஒரு ஃபீல். அந்த ஃபீல் இருக்கும் போது நம்ம தனியா ஒரு ஹனிமூன் பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல சார். இப்போவும் ஐ ஃபீல் லைக் ஐ அம் ஹனிமூன் ஒன்லி. வெரி குட். கங்க்ராட்ஸ். ஓகே சார்.